காட்ஃபாதர் மூவிதான் எத்தனை முறை இன்ஸ்பிரேஷன் ஆகி இருக்கிறது. 1975 ஃபெரோஸ்கான் முதலில் தர்மாத்மா எடுத்தார். ஆனால் மூலக்கதையை கொஞ்சம் மாற்றி இந்திய சூழ்நிலைக்கு பிடித்தது போல் மாற்றியிருந்தார். டான் விட்டோவாக பிரேம்நாத்தும் மகன் மைக்கேல் கோர்லியோனாக ஃபெரோஸ்கானும். பாடல்களோடு ஹேமமாலினி நடிப்பும் கவர் அசத்தலாக போனது. பின் 1995 திலீப் சங்கர் என்கிற இயக்குனர் எடுத்த படம் ஆதங்க் ஹி ஆதங்க். இதில் ரஜினி மைக்கேல், இளைய சகோதரராக அமீர்கான், ஜுஹி சாவ்லா. படம் ஹிட்டாக தமிழில் ஆண்டவன் என டப் செய்து வெளியிட்டார்கள். ரஜினி குரலை சின்னி ஜெயந்த் தான் பேசினார். தமிழ் படத்துக்காக வடிவுக்கரசி, பொன்வண்ணன் காட்சியையெல்லாம் சேர்த்தனர். படம் அப்படியே காட்ஃபாதர் கதையை காப்பி செய்ததாக சொல்லப்படுகிறது. 2005 அமிதாப் விட்டோவாக அபிஷேக், கே மேனன் மகன்களாக நடிக்க ராம்கோபால் வர்மா சர்க்காரை எடுத்தார். கத்ரினா, தனிஷா நடிப்பில் படம் பிளாக் பஸ்டர். ஒரிஜினல் போலவே இந்த சர்க்கார் 2008 சர்க்கார் ராஜ், 2017 சர்க்கார் 3 என வந்தது. 3 படங்களுமே வசூலை வாரிக்கு வித்தன. ஐஸ்வர்யாவும் படத்தில் சேர்ந்து கொண்டார். 1989 நாடுவாழிகள் என்றொரு மலையாள படம் வந்தது. மோகன்லால், மது, ரூபினி நடிக்க படம் வெளியாகி பெருவெற்றி பெற்றது. ஓரோ காட்சிக்கும் மோகன்லால் திருப்பி அடிக்கும் காட்சிகள் அசத்தலான திரைக்கதை. படத்தின் வெற்றிக்கு டைரக்டர் ஜோஷியே காரணம். 2010 ராஜநீதி என்கிற படம் வந்தது. அஜய் தேவ்கன், ரன்பீர் நடிக்க படம் பிளாக் பஸ்டர். காட்ஃபாதர் கதையையும் மகாபாரதம் கதையையும் கலந்து கட்டி ஒரு ஆவியல் செய்திருந்தார்கள். 1987 நாயகன் சொல்லவே தேவையில்லை. மணிரத்னம் அழகாக கதையை மாற்றி காட்ஃபாதர் போல் தெரியாமல் இருக்க ஸ்ரத்தையோடு எடுத்திருந்தார். காட்ஃபாதரின் முடிவோடு கதையை முடித்திருந்தார். காட்ஃபாதர் கதையே கிடையாது என வாதிடுபவர்களும் உண்டு. இன்ஸ்பிரேஷன் அதுதான். 2012 சாய்குமார், பிருத்விராஜ் நடிக்க சிம்ஹாசனம் என்கிற மலையாள படம் வந்தது. இதுவும் காட்ஃபாதரின் அப்பட்ட உருவலாகவே இருந்தது. தேவர் மகன் கூட சில காட்சிகள் காட்ஃபாதரை நினைவுபடுத்தும். மார்லன் பிராண்டோ இறக்கும் காட்சியும் சிவாஜி இறக்கும் காட்சியும் ஒரே மாதிரி அமைந்தது துரதிர்ஷ்டம். காட்சி அமைப்புகளில் காட்ஃபாதர் காட்சி அமைப்புகள் போல் வேறு படங்களில் கிடையாது. டான் விட்டோ தன் எதிரியை எச்சரிக்க வெட்டப்பட்ட குதிரையின் தலையை எதிரியின் படுக்கையில் வைத்து விடுவார். பெட்ஷீட்டில் இருந்து கண் விழித்து பார்த்து அலரும் சீன் அருமை. அதை போன்ற ஒரு காட்சி அமைப்பை பல படங்களில் பார்த்திருக்கிறோம். நிறைய இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் என்கிற படத்தால் வாழ்ந்திருக்கிறார்கள். எந்த சிறந்த இயக்குனரும் இந்த படத்தால் இன்ஸ்பயர் ஆகாமல் சீன் வைக்க முடியாது. அதுதான் காட்ஃபாதர்.